அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அண்ணன் ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு நான் இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 3,30,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க அப்போ வரை ஜெயிக்க வச்சிருந்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் என்ன நன்றி. ஆனா போன முறை எல்லாரும் ஒன்னா நின்றாங்க, ஏன் இருக்கா? எல்லா கூட்டணியும் ஒன்னா நின்னுச்சு. இன்னைக்கு எல்லாம் பிரிச்சு தனித்தனியா எல்லாம் தனித்தனியா நிக்கிறாங்க. இப்போ நீ சொல்லிட்டு போயிருவ, செஞ்சு காட்டுவியா? செஞ்சு காட்டுவீங்களா? இப்பதான் போன பிரச்சார கூட்டத்தில் 5 லட்சம் இந்த 6 லட்சம். சரி, நீ 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ஜெகத்ரட்சன் அவர்களை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் சவால் விடுறேன். நான் மாசம் 2 நாள் இங்க தொகுதிக்கு வந்து உங்களோட இருந்து அண்ணன் ஜெகத்ரட்சனோட இருந்து அண்ணன் ராணிப்பாட்டை காந்தியோட இருந்து நம்ம முதலமைச்சரை கொண்டு போய் அத்தனை இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நான் செஞ்சு தரேன். ஆனா 6 லட்சத்தை மறந்துடக்கூடாது. 6 லட்சத்தை நான் மறக்க மாட்டேன். இப்போ தலைவர் அவர்கள் அவரை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். அடுத்த 22 நாள் நீங்க தான் பொறுப்பு அவருக்கு. அதன் பிறகு அவர் உங்களை பொறுப்பெடுத்துப்பாரு. எடுத்துப்பீங்களே? கண்டிப்பா செய்வார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.